அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பச்சை பிள்ளைங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன். ஓ அலம்ப பார்த்தவன் உங்க அப்பா விசல கேட்டவன். ஓ இங்க இருக்காரு. சாரிங்க. சோ ஜெயிலர் 2ஓட அனௌன்ஸ்மெண்ட் திடீர்னு வந்து ஒரு போஸ்டர் விட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வீடியோ வழியா இருக்கு. திடீர்னு பார்த்தா டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தம்ப்நெயில்லே போட்டுட்டாங்க. அதான் தம்ப்நெயில்ல டேட்ட பெருசா போட்டாங்க. அதனால தான் நான் யோசிச்சேன், ஐயோ தம்ப்நெயில்லே போட்டாங்க. அதான் இப்ப போடாம இருந்தா கூட நான் எக்ஸைட்டடா இருப்போம். போட்டுட்டாங்களா ஒண்ணும் செய்ய முடியல. ஆமா, நம்ம தட்டும்போது எப்படி பாத்தணும். உங்களுக்கு என்ன இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆமா. சோ பாத்துருவோமா? பாத்துறலாமே. ஓகே லெட்ஸ் கோ. என்ன பண்ணிட்டுனால நிம்மதியா இருக்க முடியாது. என் பின்னாடி பெரிய ஒரு உலகமே இருக்கு ஜெயிலா. ஒரு பெரிய நெட்வொர்க். பலசே. உனக்கு தெரியாது உன் வாழ்க்கை நடக்குமாயிடும். யாரா இது? சுராஜ் இது. பாட்டு பாட்டு அந்த மாதிரி இருக்குதுங்க. அப்படியே இருப்போம். ஆமா, அப்படியே அந்த பாஸ் பண்ணி பண்ணி யாரு திருப்பி பாத்துறோம். என்ன பண்ணிட்டுனால நிம்மதியா இருக்க முடியாது. என் பின்னாடி பெரிய ஒரு உலகமே இருக்கு ஜெயிலா. ஒரு பெரிய நெட்வொர்க். யாரோ ஒரு பொண்ணு நடந்து வந்தாங்க. அப்படியே பாஸ் பண்ணு. இது யாருன்னு எனக்கு இவரு தெரியல. அது இவரு இல்ல, சிவராஜ் தான் அவரு. ஓகே அவர் இருக்காரு. இது யாருன்னே தெரியல. ஒரு பெண் வந்து சேலையில வராங்க. ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க. ஆனா ஏன் இவங்க நீலாம்பரி மாதிரி வரணுமான்னு தெரியல. கையில பாருங்க என்னன்னு. இவர் சுராஜ். இவங்க யாருன்னு தெரியல. சில்வர்ல ஐயோ நிறைய பேர் வராங்களே. பக்ஸ் இருக்காரு. யோகி பாபு கன்ஃபார்மா இருக்காரு. சின்ன பையன் இருக்காரு. ஐயோ நிறைய பேர் வராங்க தெரியலங்க. நான் பாட்டு சூப்பரா இருக்குதுங்க. அப்பா பாட்டு பயங்கரமா இருக்கு. வா சூப்பர் சூப்பர் சூப்பர். பாட்டு பயங்கரமா இருக்கு. அப்பா அனிருத் அந்த பழைய பாட்டு போட்டு போட்டு ஒரு மாதிரி செக்கு சேரா இல்ல அப்படிதான் செக்கு சேராலாம் எனக்கு தெரியல. அப்படிதான் பாடிட்டு செக்கு சேராவா? ஐயோ என்ன மாதிரி பீஜம் போட்டுக்க நீ செக்கு சேரா சேர்த்து படி. செக்கு சேரா அப்படின்னு சேருது. செக்கு சேரான்னு சேருது. நான் பாட்டு பயங்கரமா இருக்கு. நம்ம யூசுவலான நம்ம நெல்சன் அண்ணா படம் பாக்குற மாதிரி தான் இருக்கு. இதுவும் கண்டிப்பா வந்து அதுல போன வாட்டி வந்து விநாயகம் சொன்னார்ல, அது வந்து லைக் அந்த படம் வந்து சீக்குவலா எடுக்க போறாங்கன்னு ஐடியால சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதோட சீக்குவல் வருதுல. சோ இன்னும் நெட்வொர்க் பெருசாகுது. என்ன கதையா இருக்கும் எதுவுமே தெரியல. அவரை கொண்டுட்டு இவரால போக முடியாது. இவர் ஒரு ஆளை தான் கொண்டிருக்காங்க. ஆனா நிறைய பேர் கூட்டமே இருக்குல்ல பின்னாடி. பயங்கரமா இருக்கு. நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூஸ் இருக்காங்க. அண்ட் கேமியோ கூட நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டோம். வேற தெரியல. அஜய் சூர்யா இருக்காருன்றாங்க. ஆமா அஜய் சூர்யா இருக்குன்னு சொன்னாங்க. சில்வர்ல எல்லாம் காட்டினாங்க. பெண்ணை தானே காட்டினாங்க. பெண்ணுக்கு தெரியலங்க. நிறைய பேர் காட்டினாங்க. அது ஒரு டக்கு டக்குன்னு போதா எங்களுக்கு பாஸ் பண்றது. போன வாட்டி ஜெயில ஒண்ணு வந்த மாதிரி தான் ஆச்சு. அது வருவதில்ல. அது அதே மாதிரிதான் இதுலயும் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா 2 மாசம் தான் இருக்குங்க ஜெயில வருதுக்கு. என்னங்க திடீர்னு ஸ்டார்ட் பண்ணினோனே ஒரே ஜெயிலர் மலைதான். ஆமாங்க பயங்கரம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு தனுஷ் அண்ணன் படமும் 15-16 தான் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த பூஜா ஹாலிடேஸ்ல. ஓ ஏன்னா வந்து இந்த ஆயுத பூஜை. ஆமா அந்த டைம்ல வருது. செம்ம ஒரு வீக்கெண்ட் வரும். அதுல நல்ல டேஸ் வரும். லைக் ஒரு 5 நாள் 6 நாள் லீவ் வரும். பட்டைய கலப்ப போகுது இந்த வாட்டி. ஏன்னா இந்த ரொம்ப நாள் கழிச்சு இந்த தியேட்டருக்கு ஆளுங்க கொண்டு வர்றது வந்து இப்ப கருப்பு பண்ணாங்க. அதே மாதிரி வந்து இப்ப செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அப்படி இல்ல ஜனநாயகன் நமக்கு தெரியல இல்லையா, ரிலீஸ் டேட் தெரியல. ஆனா இப்ப ரிலீஸ் டேட் பண்ணி சொல்லிட்டாங்க. சோ அதனால கண்டிப்பா அந்த டைம்ல வந்து கூட்டம் அல்ல போது. நான் தீபாவளிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஏதோ ஒண்ணு ஃபெஸ்டிவல் வந்தா போதுங்க. வேணாம் படம் வந்தாலே எங்களுக்கு ஃபெஸ்டிவல் தான். சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். இல்ல சேர வந்துருச்சா, பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். மறக்காம தட்டிடுங்க. இது உங்க பச்சை பிள்ளைங்க.